friends, welcome to PRIYA smaduraikarangasamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல வந்து ஒரு குட்டி ரெசிபி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு பியூட்டி டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட நம்ம வீட்டுக்கு தேவையான சில டெக்கர் ஐட்டம்ஸ், வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்காக சில டெக்கர் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் என்ன, அதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் வந்து வாசலில் சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டிருக்கேன். இப்போல்லாம் வந்து அடிக்கடி வாசலில் வந்து கோலம் போடுற ஹேபிட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்கேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா காலையில் டீ போட்டெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து குளிச்சுட்டு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பனியாரம், இனிப்பு பனியாரம், கார பனியாரம், தேங்காய் சட்னி, கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். சைடில் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, மதியத்துக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்றதுனால பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போதே லஞ்சுக்குரிய பாதி வேலைகளை வந்து முடிச்சு வச்சுருவேன். அப்போது மத்தியான வேலையை வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் தேவைப்படும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் லஞ்சுக்குரிய வேலைகளை மார்னிங்கே வந்து நான் முடிச்சு வச்சுருவேன். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாதம், அப்புறம் அப்பளம் ஏதாவது பொரிக்கிறது, அந்த மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி வேலைகள் மட்டும்தான் இருக்கும். பனியார குழி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இனிப்பு பணியாரத்துக்கான மாவும் கார பணியாரத்துக்கான மாவு ரெண்டுமே வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனியார மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் இட்லி புழுங்கல் அரிசி, இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. புளிக்க வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பனியாரம் இனிப்பாக வேணும் அப்படின்னா அதுக்குரிய மாவை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட வெல்லம் காய்ச்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இனிப்பு பணியாரம் வந்து ரெடி ஆகிடும். அந்த மாதிரி இனிப்பு பணியாரம் பண்ணும்போது கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் சுக்கும் ஏலக்காவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பனியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஸோ இதை முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்துடலாம். நான் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் தான் எடுக்கணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இப்போ இது மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணோன்னா டக்குன்னு வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிருக்கு, சன் டேன் ஆகிருக்கு, அதே மாதிரி ஃபேஸில் அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிளாக் பேச்சஸ் வந்து சில பேருக்கு இருக்கும். அது வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர்னாலையா இருக்கலாம், இல்லை நம்ம வெயிலில் அதிகமாக நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுனால இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஜெல்லை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சீக்கிரமே க்யூர் ஆகும். நம்ம வீட்டுக்கு வாங்கின டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ஸ்விங் தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட். பார்த்ததுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தது. பட் வந்து எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இதில் பார்த்தீங்கன்னா வெறுமனே ரோப் மட்டும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மேலே வந்து உட்டிலே வந்து ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ரோப் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்டில் வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த உட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சிலது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும். நம்ம ஹேங் பண்ணால் கூட அது வந்து கரெக்டாக நிற்காது. பட் வந்து இது ரொம்ப குவாலிட்டியான ஒரு உட்டாக இருக்குது. ஸோ ஹேங் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். லிவிங் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை பால்கனியில் சின்னதாக கார்டன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே கூட இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து 2 குட்டி குட்டியாக பிளான்ட்டோட பாட் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட், ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 249. ஸோ 249க்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததான் நான் வாங்கியிருக்க டெக்கர் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் லீவ்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக 3 ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ஓரளவு நேச்சுரலாக இருக்க மாதிரியான லீவ்ஸாக இருக்குது. இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டர் கிளாத்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை வாஷ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம வாஷிங் பவுடர் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 feet லென்த்துக்குரியது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்கர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஐடியாஸ் பொறுத்து எப்படி வேணாலும் டெக்கர் பீஸா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இதை வாலில் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு செல்லோ டேப் வச்சுட்டு இங்கே வந்து வாலோட சேர்த்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அழகான ஒரு பீஸா இருக்குது. இல்லை நீங்கள் வந்து டோரில் ஃப்ரண்ட்டில் ஹேங் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா டோரில் கூட இந்த மாதிரி நீங்கள் சைடில் ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தூரத்தில் இருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தொட்டு பார்க்குற வரைக்குமே அது வந்து ஒரிஜினலான ஒரு இலையாக இருக்குமோ அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியான லீட் ஸ்ட்ரிங்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த 3 ஸ்ட்ரிங்குமே சேர்த்து 245 வந்து அமேசானில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்ஸோட ஒவ்வொரு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் பேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். அங்கங்கே வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த வரிசையில் வந்து இதை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கும். நான் முடிஞ்சால் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் வந்து நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிவிங் ரூமில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை குட்டீஸோட ரூமை டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பிளைனான வாலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டிக்கருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான வினைல் ஸ்டிக்கரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணும்போதே தெரியும் ரொம்ப லேஸாக இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ணாலுமே வந்து அந்த பிக்சரோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லாமல் இருக்கும். அதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, நம்ம நினச்சி வாங்கின மாதிரி இருக்காது. இதை வாங்கினா இதே கலரில் தான் நம்மளுக்கு கைக்கு வருமா, இல்லை இதை விட ரொம்ப லைட் கலரில் வந்து கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இது நான் கையில் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டிக்கரோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 149க்கு வந்து வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே இனிமேல் தான் நம்ம வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.